அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், ஆராதவரே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களுக்கு தேவையான மன்னாவே அப்பா எங்களுக்கு கொடுங்கப்பா. அப்பா, எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய விசேஷங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க. இந்த வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, கடந்த வாரத்துல சிமிர்னா சபையை குறிச்சு நம்ம பார்த்துட்டு வரோம். சிமிர்னா சபையில 2ஆம் அதிகாரத்தில 10வது வசனத்தை நாம தியானிச்சிட்டு இருக்கிறோம். சிமிர்னா சபையில 2வது அதிகாரம், அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்துல 2வது அதிகாரத்துல 10வது வசனத்துல, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. அதுல சொல்லும் பொழுது, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவக்கு இடத்தை உனக்கு தருவேன். நம்ம இதுல முதல் ஒரு 4 வரிகளை தியானித்தோம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, அந்த வரிகளையும், இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டு பிசாசனும் உங்களை சிலர் காவலில் போடுவான் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த 10 நாள் உபத்திரம் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 10 நாள் உபத்திரம் என்பதை குறித்து நம்ம தெளிவடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த 10 நாள் என்பது, அருமையானவர்களே, நம்ம நினைக்கிறோம் கரெக்டா 10 நாள், அல்லது 10 நாள் என்பது 10 மாசம் அல்லது 10 வருஷம் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். இந்த 10 நாள் என்பது வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அது கொஞ்ச நாள் என்ற வார்த்தைக்கு ஒப்பான ஒரு காரியம். அதாவது வேதத்தில் பார்க்கணும், 10 என்ற இடமெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் என்ற வார்த்தைக்கு சரியான மொழிபெயர்ப்பா இருக்கிறது. ஏன்னா கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா அதுல ஒரு பழமொழியா இந்த வார்த்தைகளை சொல்வார்கள். இந்த 10 நாட்கள் அப்படின்றது என்னன்னா அது கொஞ்ச காலத்துக்கு அப்படின்ற ஒரு காரியம். இப்ப நாமளே கூட சில நேரம் என்னன்னா, சில நேரம் ஒரு சில காரியங்களை சொல்லும் போது எவ்வளவு தரம் சொல்றது அப்படின்றதுக்கு நம்ம என்ன, 10 முறை சொன்னாலும் உனக்கு ஏறல, 1000 தடவை சொன்னாலும் உனக்கு புரியல, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த 1000 தடவை அப்படின்றது அதிகபட்சமான எண்ணிக்கை குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்படின்னா 1000 தடவைன்னா 1000 தடவை நம்ம சொல்லியிருப்போம் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஒரு 10-15 தடவை சொல்லியிருப்போம். சில நேரம் அந்த வார்த்தைகள் சொல்லியும் அவங்களுக்கு புரியல அப்படின் போது, நான் 1000 தடவை சொன்னா கூட உங்களுக்கு ஏறல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். 10 முறை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை குறிக்கிற ஒரு காரியம். அப்படி என்றால் 10 முறை அப்படின்றது ஒரு கொஞ்ச காலம், கொஞ்ச எண்ணிக்கை. 1000 தடவை சொல்வது நிறைய எண்ணிக்கை. ஆகவே இந்த 10ன்றது ஒரு சொற்ப காலத்தை, கொஞ்ச காலத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையா இருக்குது. ஆனா அநேகர் என்ன செய்யறாங்க, இந்த ஆராய்ச்சியாளர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த சிமிர்னா சபை 10 ஆண்டுகள் உபத்திரவத்தை அனுபவித்தது, அதை தான் ஆண்டவர் 10 நாட்கள் என்று சொல்லுகிறார் என்று சொல்வார்கள். இப்போ இந்த 10 அப்படின்ற வார்த்தை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்துல 31வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுறது, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கல. இது யார் சொல்றது? யாக்கோப்பு லாபானை குறிச்சு தன் மனைவிகளிடம் சொல்ற ஒரு வார்த்தை. 10 முறை அப்படின்னா 10 முறை தான் மாத்தினானா? இல்ல, அவன் பல முறை மாற்றினான். அப்போ என்ன மாத்திக்கிட்டே இருந்தான் அப்படின்றதுதான் அது. 10 முறைன்றது 10 முறைன்றது அர்த்தம் அல்ல. ஆய்வுல சொல்லி பார்க்கும் பொழுது அது 10 முறை அல்ல, பல முறை அவன் மாற்றினான் என்பதுதான் அதனுடைய பொருளா இருக்கிறது. ஏறத்தாழ பாத்தீங்கன்னா அந்த ஆடுகள் குட்டி மாறி மாறி போடும் பொழுது ஒவ்வொரு தடவை அவனுடைய சம்பளங்கள் மாறிட்டே இருந்தது. அது கரெக்டா 10 முறை அல்ல, அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், ஒரு கொஞ்ச நாட்கள், ஒரு 6-7 தடவையா இருக்கலாம், அல்லது 11-12 தடவை கூட இருக்கலாம், அவ்வளவுதான். அப்படி என்றால் அந்த 10 என்ற வார்த்தை சரியான எண்ணிக்கை இல்ல, அது கொஞ்ச காலத்துக்குரிய காரியமா இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல தானியேல் புஸ்தகத்துல 1 அதிகாரத்துல தானியேல் சொல்வார், தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இன்சார்ஜ் ஆட்கள் கிட்ட சொல்லும் பொழுது, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். அதாவது அவங்களுக்கு ராஜாவுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த போஜனத்தை இவர்களுக்கு கொடுக்க முயற்சிக்கும் பொழுது அது தீட்டுள்ளது, நாங்கள் நசரேயர்கள், நாங்கள் அதை புசிக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்றாங்க, மரக்கறிகளை புசிப்பதற்காக அவர்கள் முயற்சி பண்ணும் பொழுது அந்த இடத்துல அவங்க ஒத்துக்கல. அப்ப அவங்க என்ன செய்றாங்க, எங்களை ஒரு 10 நாளைக்கு நீங்க சோதிச்சு பாருங்க, எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும்
அப்படி கொடுங்க சொல்லும் பொழுது அதே போல அவங்களும் சோதிச்சு பாக்குறாங்க. அவங்க செவி கொடுத்து 10 நாளளவு அவர்களை சோதித்து பார்த்தார்கள். 10 நாள் சென்ற பிறகு ராஜபோதனை. அப்ப இந்த 10 நாள் என்பது கரெக்டா 10 நாளா இல்ல, கொஞ்ச காலம், ஒரு சில மாசங்கள், ஒரு 2 மாசம் 3 மாசம், 10 நாள்ல அங்க வித்தியாசம் சரியா தெரியாது. அப்போ ஆய்வாளர்கள் சொல்லுகிறபடி பாத்தீங்கன்னா அந்த தானியேல் புஸ்தகத்தில் சொல்றது அந்த 10 நாள் என்பது கொஞ்ச காலத்தை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா என்னாகமத்திலையும் கர்த்தராகிய தேவன் என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சு சொல்லும் பொழுது என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்தில் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்த என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அந்த கானானுக்குள் பிரவேசிப்பதில், அதாவது அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவர் அதை காண மாட்டார். 10 முறை அப்படின்றது 10 முறைதான் கரெக்டா அவங்க தவறு செய்தார்களா? கோபம் நல்லா எக்கச்சக்க முறை அவர்கள் கோபம், அவங்க என்ன பல முறை அப்படின்றத தேவன் என்னது 10 முறை அப்படின்றது சொல்லி பாக்குறோம். அருமையானவர்களே, இந்த 10ன்றது ஆண்டவர் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்றது என்னது, அந்த கொஞ்ச காலம், சில முறைகள், சில தடவைகள் அப்படின்றதனுடைய அர்த்தமா இருக்கிறது. அதேதான் யோபு புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது கொஞ்ச நாள் யோபுக்கு உபத்திரவம் வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். கொஞ்ச நாள், அந்த இடத்துல தெளிவா கொஞ்ச நாள் போட்டிருக்குது. அதே போல தாவீதுக்கு கொஞ்ச காலங்கள் ஒளிந்து வாழ வேண்டியதா இருந்தது. யோசேப்பு கொஞ்ச கால சிறையில் தவிக்க வேண்டியதா இருந்தது. இப்படி அநேக பரிசுத்தவான்கள் இந்த கொஞ்ச நாட்கள், இந்த 10 நாட்கள், இந்த 10 நாட்கள், 10 ஆண்டுகள், 10 என்ற வார்த்தைகள் இதெல்லாமே என்னன்னா கொஞ்ச நாளை குறிக்கிறது. நான் எழுதுற புத்தகத்துல கூட நான் சொல்லியிருக்கிறேன், கொஞ்ச கால பாடுகள், கொஞ்ச காலம்தான் ஒளி இருக்கும், கொஞ்ச காலம். அப்ப கொஞ்ச காலம் என்பது கொஞ்ச கால உபத்திரவம், கொஞ்ச காலத்தில் அப்படின்ற காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா கொஞ்ச காலம் என்பது ஒரு எண்ணிக்கை உள்ள காலங்கள், எண்ணிக்கை உள்ள ஆண்டுகள், எண்ணிக்கை உள்ள நாட்களை குறிக்கிறதா இருக்கிறது. இப்போ இந்த சிமினா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு 10 நாட்கள் உபத்திரப்படுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 11வது நாள் என்ன நடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உபத்திரத்துக்கு பிறகு என்ன நடக்கும்? ஒண்ணு மரணம், அல்லது மகிமை, அல்லது சந்தோஷம், ஒரு விடுதலை, இதுதான் நடக்கும். அப்ப ஆண்டவர் அதை சொல்றாரு, எதுவா இருந்தாலும் அந்த 10 நாட்களுக்கு பிறகு உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒன்று இந்த பூமிக்குரிய இளைப்பாறுதல் அல்லது பரத்துக்குரிய இளைப்பாறுதல், ரெண்டுத்துல ஒண்ணு உனக்கு கிடைக்கும். ஒண்ணு விடுதலை அல்லது மகிமைக்குரிய விடுதலை. அப்போ உபத்திரப்படுகிற நீ ஒன்று ரத்த சாட்சியா மறிப்ப, அல்லது விடுதலை ஆகிட்டு இந்த பூமியில சந்தோஷமா இருக்கலாம். ஆகவே இந்த உபத்திரவம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் என்பதை தான் அந்த 10 நாட்கள் என்பது வரையறுக்கிறது. அந்த கொஞ்ச காலம் நீ பாடுகள் பட்டினா அடுத்தது என்னன்னா ஒரு மேன்மைக்கு நீ போக போகிறாய். ஆனால் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஒரு மனுஷனுக்கு வருகிற உபத்திரவம் அது நிலையானது அல்ல. அந்த உபத்திரத்துக்கு பிறகு ஒரு இளைப்பாறுதலை தேவன் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம உபத்திரப்பட்டாலும் சரி, மறுமையில ஆண்டவர் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் வச்சிருக்கிறார். அதே நேரத்துல இந்த பூமியிலே நம்ம உபத்திரப்படும் பொழுதும் எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. ஏசாயா 60:20 சொல்லுவோம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. அப்படியே அது தொடர்ந்து வந்துட்டே இருக்காது. எந்த ஒரு காரியமும் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ எல்லைகளை வைத்திருக்கிற தேவன் சரியாக ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்கள் செய்வார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அந்த உபத்திரத்துக்கு ஒரு முடிவு உண்டு என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் சில காலங்களை குறித்து சில ஆய்வாளர்கள் சொல்லுகிற விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வது அவசியமா இருக்குது. இந்த 10 நாட்கள் என்பது 10 விதமான ராஜாக்களுடைய ஆட்சியை கூட குறிக்கிறது என்று பார்க்கிறோம். ஏன்னா இவர்கள் சிமினா சபையினுடைய காலகட்டத்துல 10 ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். அதாவது கிபி 64வது வருஷத்துல நீரோ மன்னன் காலம். அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு பயங்கரமான மரணத்தை சந்தித்த நாட்கள் அது. கிபி 64ல நீரோ வாழ்ந்த காலத்துல பேதுருவும் பவுலும் மரணத்தை சந்தித்தார்கள், உபத்திரத்தின் மூலமாய் மரணத்தை சந்தித்தார்கள். கிபி 96ல பாத்தீங்கன்னா டொமீடியன் காலம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் பத்முத்தியுக்கு அனுப்பப்பட்ட காலம் அது. 96வது வருஷம்.
கிறிஸ்தவர்களா அநேகர் கொல்லப்பட்டு பத்மதீவுக்கு அனுப்பப்பட்ட காலம் யோவான். அடுத்து 96 இருந்து கிபி 96 இருந்து 117வது வருஷம் வரைக்கும் ட்ரஜான் காலம். ட்ரஜான் அப்படின்ற அவருடைய காலம். எருசலேமினுடைய பேராயராகிய அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கொல்லப்பட்டார். அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன். அந்த யாக்கோபு யாருன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன். அந்தியோகியாவினுடைய பேராயராகிய இக்னேஷியஸ் என்பவர் காட்டு மிருகங்களுக்கு இரையாக போடப்பட்ட காலம் அது. இவர் இக்னேஷியஸ் என்பவர் பாத்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸா பேசுவாங்க. இக்னேஷியஸ் அவருக்கு சபைகள்லாம் கூட இருக்கு, ஃபாதர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இக்னேஷியஸ் சபை ஃபாதர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இன்னமும் இருக்கிறது. அவர் கொல்லப்பட்ட காலம் அது. யாக்கோபு இயேசு கிறிஸ்துடைய சகோதரன் கொல்லப்பட்ட காலம் அது 96 இருந்து 117க்குள்ள. அடுத்து பாத்தீங்கன்னா கிபி 117 இருந்து 138 வரைக்கும் ஹட்ரியன் என்ற ராஜா ஆட்சி செய்த காலம். ரோமானிய சபையை சார்ந்த ஆயர் டெலிபோரஸ் என்பவர் கொல்லப்பட்டார். ரோமானிய சபைனா ரோமன் கேத்தலிக் சபையில சேர்ந்த ஒரு ஆயர் அந்த இடத்துல கொல்லப்பட்டதை பாக்குறோம். டெலிபோரஸ் அப்படின்றவர் கொல்லப்பட்டதை பாக்குறோம். கிபி 138 இருந்து 161 பார்க்கும்பொழுது அன்டோனியஸ் பியர்ஸ் அப்படின்ற ஒருவருடைய காலம். அந்த ராஜா ஆட்சி செய்த காலம். அப்போ பேராயர் பாலிகிராப், அதாவது யோவானுடைய உதவியாளர், அவர் என்னன்னா அநேகரை கிறிஸ்தவர்களை மாற்றினவர். இந்த வெளிப்படுத்தின சேஷம் வருவதற்கு முக்கிய காரணமா இருந்தவர் இந்த பாலிகிராப் தான். அவர் தான் கைப்பட எழுதி யோவானுடைய அவர் எழுதின எழுத்துக்களை இந்த உலகுக்கு பல இடங்களுக்கு ரொம்ப சிரமத்தோடு அனுப்பினதுனால இந்த புத்தகம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாலிகிராப் பண்ண வேலைதான் அந்த காரியம்தான். அப்படிப்பட்டவரை 138வது வருஷம் அதுல இருந்து 161க்குள்ள அன்டோனியஸ் பியர்ஸ் என்ற ராஜா ஆட்சி செய்தப்போ கொன்று போடுகிறார்கள். அதே போல கிபி 161 இருந்து 180 வரைக்கும் மார்க்கஸ் அரீலியஸ் என்பவர் ஆட்சி செய்த காலம். அந்த நேரத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் கொடூரமான மரணத்தை சந்தித்தார்கள் என்று பாக்குறோம். அப்போதான் ஜஸ்டின் என்ற ஒரு பரிசுத்தவான் மரிக்கிறாரு. அதே போல அடிமைகள், கிறிஸ்துவ அடிமைகள் நிறைய பேர் அந்த நாட்கள்ல உருவாக்கப்பட்டார்கள். அதே போல 7வது அரசர் யாருன்னு பார்த்தா கிபி 1993 இருந்து 211 வரைக்கும். அதுல பார்க்கும்போது செம்டிமரியஸ் அப்படின்றவர் சிவிரஸ் அப்படின்ற ராஜா ஆட்சி செய்த காலம். அது வட ஆப்பிரிக்காவில் உள்ள கிறிஸ்தவர்கள் அந்த நாட்கள்ல மரித்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல 8வது ராஜா கிபி 235 இருந்து 238 வரைக்கும். அதுல பாத்தீங்கன்னா மேக்சி அப்படின்ற அரசருடைய காலம். கிறிஸ்துவ மத தலைவர்கள் நிறைய பேரு, போதகர்கள் எல்லாம் நிறைய கொல்லப்பட்ட காலம். அதே போல 9வது ராஜா கிபி 243 இருந்து 251 வரைக்கும் டிசியஸ் என்ற ராஜா ஆட்சி செய்த பொழுது பயங்கரமான அடக்குமுறை, கிறிஸ்தவர்கள் அடக்குமுறை வந்தது. அடுத்து 10வது ராஜா கிபி 249 இருந்து 260 வரைக்கும் வலீரியன் காலம் என்று சொல்வார்கள். அதாவது வலீரியன் ராஜா ஆட்சி செய்த காலம். கிறிஸ்துவ மதமே இல்லாமல் போகும்படி முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா கார்த்தியேஜ் அப்படின்ற பேராயர் சிப்ரியன் என்பவர் கொல்லப்பட்ட அந்த நாட்களாக காணப்படுகிறது. 10 ஆண்டுகள் குகையில ஒளிந்திருந்து நிறைய கிறிஸ்தவர்கள் ஒளிந்திருந்து மறைந்திருந்து வாழ்ந்த நாட்கள் அது. அப்ப இந்த 10 ஆண்டுகள் 10 நாட்கள் என்பது 10 விதமான ராஜாக்கள் ஆட்சி செய்த காலங்களை குறிக்கிறது. அப்போ இதுல பாத்தீங்கன்னா பல வருஷங்கள் இடைப்பட்டு இருக்குது. அப்படி என்றால் 10 நாட்கள் என்பது 10 ஆண்டுகளை கூட சரியாக குறிக்கவில்லை. 10 ராஜாக்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். காலங்கள் மாறுது, ரேஷியஸ் மாறுது, அந்த காலங்களுடைய நாட்கள் எண்ணிக்கை மாறுகிறது. அதனால இந்த 10 நாட்கள் உபத்திரம் என்பது 10 பயங்கரமான காலங்களை நமக்கு சுட்டி காட்டுது. 10 சக்கரவர்த்தியினுடைய கொடிய அடக்குமுறைகளை எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுது. இப்படின்ட்டு நிறைய வேத பண்டிதர்கள் எல்லாம் சொல்றதை நாம் பாக்குறோம். ஆனாலும் சிமினா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதாவது
மனுஷனுடைய முடிவு எதுல முடியும்னா மரணத்துல தான் முடியும். யாரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். ஒரு ஏழையா இருந்தாலும் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். ஒரு வாழ்க்கையினுடைய முடிவு என்பது மரணத்தை சந்திக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் ஒரு கிறிஸ்தவன், இந்த சிமினா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைக்கக்கூடிய சிமினா சபை என்று சொல்லும்போது அதுல ஒரு சில கேரக்டர்கள் நம்மிலும் காணப்படுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு மக்களை குறிக்கிற ஒரு காரியம். அப்போ இப்படி உபத்திரத்தின் மத்தியிலே நம்ம நடத்தப்படுகிறோம் என்றால் நமக்கும் ஒரு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதாவது ஒரு முடிவு இன்னொன்றுக்கு துவக்கமா இருக்கிறது. அதாவது வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த மரணத்துக்கு பிறகு உனக்கு ஜீவ கிரீடம். சாதாரணமா சொல்லுவாங்க, உலகத்துல துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லைன்னுவாங்க. அதே போல துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை, அதே போல தூக்கம் மேட கூட பஞ்சு மெத்தன்னுவாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் துணிந்தவர்களாய் தைரியம் உள்ளவர். அதனால்தான் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, நீங்கள் பயத்தின் ஆவியை பெறாமல் பலமும் அன்பும் தைரியமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அப்போ பலமும் அன்பும் அதே போல தைரியம் தெளிந்த புத்தி, இது எதற்கு என்று சொன்னால் இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல என்பதை ஒவ்வொருவரும் சிமினா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதாவது மனுஷனுடைய முடிவு எதுல முடியும்னா மரணத்துல தான் முடியும். யாரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். ஒரு ஏழையா இருந்தாலும் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். ஒரு வாழ்க்கையினுடைய முடிவு என்பது மரணத்தை சந்திக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் ஒரு கிறிஸ்தவன், இந்த சிமினா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைக்கக்கூடிய சிமினா சபை என்று சொல்லும்போது அதுல ஒரு சில கேரக்டர்கள் நம்மிலும் காணப்படுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு மக்களை குறிக்கிற ஒரு காரியம். அப்போ இப்படி உபத்திரத்தின் மத்தியிலே நம்ம நடத்தப்படுகிறோம் என்றால் நமக்கும் ஒரு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதாவது ஒரு முடிவு இன்னொன்றுக்கு துவக்கமா இருக்கிறது. அதாவது வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த மரணத்துக்கு பிறகு உனக்கு ஜீவ கிரீடம். சாதாரணமா சொல்லுவாங்க, உலகத்துல துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லைன்னுவாங்க. அதே போல துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை, அதே போல தூக்கம் மேட கூட பஞ்சு மெத்தன்னுவாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் துணிந்தவர்களாய் தைரியம் உள்ளவர். அதனால்தான் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, நீங்கள் பயத்தின் ஆவியை பெறாமல் பலமும் அன்பும் தைரியமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அப்போ பலமும் அன்பும் அதே போல தைரியம் தெளிந்த புத்தி, இது எதற்கு என்று சொன்னால் இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு இருந்தாலும் ஒரு மரணத்தை நாம் சந்திக்க போகிறோம். அது எந்த மரணமா இருந்தாலும் சரி, நாம் அதற்கு ஆயத்தமாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனால் தான் முடிவு பரியந்தம் என்று சொல்லும் போது அடிக்கடி அந்த வார்த்தைகளை வேதம் நமக்கு சொல்லுகிறோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், முடிவு பரியந்தம் அவர் அன்பு வைத்தார் என்றெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22வது வசனம், மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம், யோவான் 13ஆம் அதிகாரம் 1 வசனம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா முடிவு பரியந்த உண்மை உள்ளவர்களா இருந்து நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பயணத்தை ஓடி முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால்தான் நல்ல ஒரு பாட்டு கூட, ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகளே, ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகளே, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பர்க்மாஸ் நல்லா அழகா பாடுவார். அப்போ நம்ம ஓட்ட பந்தயத்துல ஓடிட்டு இருக்கிறோம்,
கரெக்டா ஓடணும். ஓடி முடிக்கிற வரைக்கும் சரியா ஓடணும். பாதியில நிக்க கூடாது. இன்னைக்கு நம்ம சாதாரணமா ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்களை பாத்தீங்கன்னா, அவங்க கரெக்டா ஓடி முடிச்சாதான் அதுல ஃபர்ஸ்ட் வந்தாதான் அவங்களுக்கு பிரைஸ். பாதி வரைக்கும் நீ முன்னாடி இப்ப 10 பேர் ஓடி வராங்கன்னா அந்த 10 பேர்ல ஒருத்த முன்னாடி ஓடி வரான், பாதியில அவனுக்கு மூச்சு வாங்கிடுது. நான் முன்னாடி ஓடி வந்துட்டு பிரைஸ் கொடுன்னு சொல்லி கேட்டா கொடுக்க முடியாது. அவன் எந்த எல்லை வரைக்கும் ஓடி முடிக்கணுமோ அது வரைக்கும் ஓடி முடிச்சாதான். அவன் முன்னாடி ஓடி வந்தா கூட அவன் அந்த எல்லை தொடணும். நான் முன்னாடி ஓடி வந்துட்டேன், எனக்கு பிரைஸ் கொடுங்க, நான் பாதியிலே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியாது. பின்னாடி மத்தவங்களா வர்றாங்க, அதனால பின்னாடி வர்றவங்களுக்கும் நான் முன்னாடி முந்திக்கிட்டேன்னு சொல்லிட்டு, அதனால தான் ஆண்டு சொல்ல முந்தினோர் பிந்தினோர் ஆயும், பிந்தினோர் முந்தினோர் ஆயும் மாறுகிறார்கள். சில நேரங்கள் இப்படி கூட நடக்கிறது. காரணம் என்னன்னா, நம்ம ஓட்டத்துக்கு சரியா ஓடி முடிக்கலன்னா பின்னாடி இருக்கிறவங்க முந்திக்கிறாங்க, பின்னாடி இருக்கிறவங்க முந்திக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய ஓட்டப்பந்தயம் சரியான விதத்தில் ஓடி முடிக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு நம்முடைய ஓட்டப்பந்தயம் பாதையிலேயே நின்னுடுச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு பரிசு கிடைக்காது, நமக்கு ஜீவ கிரீடம் கிடைக்காது. இன்னைக்கு நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடுகிறவர்கள் சாதாரணமா சொல்லுவாங்க, அதற்கேற்ற ஒரு ஆயத்தங்களை செய்துகிட்டு ஓடி பழகுவார்கள். பல நாட்கள் பயிற்சி ஒரு நாள்ல வெற்றி கிடைக்கிறது. பல நாட்களுடைய பயிற்சி அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா, பல மாதங்கள் பல ஆண்டுகள் அவர்கள் பயிற்சி எடுத்தாதான் ஒரு நாள் ஓட்டத்துக்கு அவர்களுக்கு வெற்றி வாகையை அவர்கள் சூடுகிறதுக்கு வழியா இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு என்ன செய்யறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி எடுத்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது நாம என்ன செய்யறோம், ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுத்துக்கொண்டே போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுத்து நம்ம அச்சீவ் பண்ணிக்கிட்டு கடைசியில தேவனை நம்ம சென்று அடையும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே பரிசு நிச்சயம். ஆனா ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் அப்படிதான் இருக்கும். ஒரு 3 பரிசு தான் கிடைக்கும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஓட்டப்பந்தயத்தில் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிரைஸ் உண்டு, எல்லாருக்குமே பிரைஸ் உண்டு. ஆனா அந்த ஆண்டவர் சொல்றாரு, பாதியில பின்வாங்கிடக்கூடாது. அதனால தேவன் சொல்ற, கலப்பையின் மேல் கை வைத்துவன் பின்னிட்டு பார்க்காத, பின்னாடி பார்க்க கூடாது. கர்த்தருக்குன்னு நீங்க வந்துட்டீங்களா, ஆண்டவருக்குன்னு வந்துட்டீங்களா, தேவனை நீங்க பின்தொடர முயற்சிட்டீங்களா, விசுவாசியா வந்துட்டீங்களா, கிறிஸ்தவர்களா வந்துட்டீங்களா, நீங்கள் பின்னிட்டு பாராதீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு என்று உரியவர்கள். இந்த உலகத்துல போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும். இடையில அதாவது சில ஓட்டங்கள் பாத்தீங்கன்னா தடை தாண்டி ஓட்டம்னு ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த தடை தாண்டி ஓட்டம்னா பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல பெஞ்ச் போடுவாங்க, ஒரு இடத்துல டேபிள் போடுவாங்க, அந்த டேபிளுக்குள்ள நுழைஞ்சு போகணும். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பெஞ்சை தாண்டி போகணும். ஒரு இடத்துல நல்ல நீளமா ஓடுறதுக்குன்னு இடம் கொடுத்துருப்பாங்க. சில இடம் குதிக்கணும், சில இடம் வளையணும், சில இடத்துல தாண்டி போகணும். இப்படி எல்லாம் தடை தாண்டி ஓட்டங்கள். அப்போ நமக்கு நிறைய ஹடல்ஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நமக்கு நிறைய தடைகள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பாதியில பின் வாங்கிடாத, எல்லாம் வச்சு நீ தாண்டி தான் போகணும். நீ அதெல்லாம் தாண்டி உனக்கு முன்னாடி வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீ ஓடி. எல்லாருக்குமே கிரீடம் உண்டு, எல்லாருக்குமே கிரீடம் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாருக்குமே வெற்றி கிரீடம் உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல நீ 10 நாள் உபத்திரம் வரும், ஆகில நீ மரண பரியந்தம், நீ எந்த மரணம் முந்தி வருதோ தெரியாது, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஒன்று இயற்கை மரணமா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு டிசாஸ்டர்ல ஆகலாம், ஏதாவது ஒரு பிரச்சனையில வரலாம். அதாவது மரணம் இப்படிதான் வரும்னு சொல்ல முடியாது. அதாவது நிறைய பேர் கொரோனால கூட மரிச்சிருக்கிறாங்க, ஆனால் அது ஒரு சாபமா இல்ல. தேவன் எப்படி வேண்டுமானாலும் எடுக்கலாம். வேதத்துல பார்க்கும்போது சமுத்திரத்துல இருக்கிறவர்களே ஒப்பு கொடுக்கிறது, பூமி மண்ணில் இருக்க மரிச்சவர்களும் ஒப்பு கொடுக்குறது போல ஒவ்வொரு இடத்துல மறித்தவர்களும் ஒப்பு கொடுக்கும். அதாவது மனுஷனுக்கு இப்படிதான் மரணம் ஆண்டவர் நியமிக்கவே இல்லை. அதனால இப்படி மறிச்சாதான் நல்ல மரணம், அப்படி மறிச்சாதான் நல்ல மரணம், அப்படியெல்லாம் இல்லை. அதெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. எப்படி மறித்தாலும் நம்ம ஆத்துமாக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே இதுதான் நல்ல மரணம், இது கெட்ட மரணம், நோயில போனா கெட்ட மரணம், அப்படியே படுத்தோன்னு தூங்கி கண்ணை மூடிட்டா நல்ல மரணம், அப்படிலாம் இல்லை. எப்படி போனாலும் அது தேவனுடைய பார்வையில உள்ளான மனுஷனை தான் தேவன் பாக்குறாரு. வெளியில எப்படி மறித்தாலும் அது
பிரச்சனையே இல்லை. ஆகவேதான் அநேக பரிசுத்தவான்கள் ஆக்சிடென்ட்ல போறாங்க. அப்ப அவங்க எல்லாம் பாவம் செஞ்சாங்களா? இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்த வந்து பார்வையற்றவனா இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற, இது யார் செய்த பாவம்? எல்லாரும் கேக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இது தேவனுடைய நாம மகிமை அடையும்படிக்கு இது. அதனால இன்னைக்கு நிறைய பேர் தவறான கண்ணோட்டத்துல இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு கர்த்தருக்கு எந்த ஆரம்பத்துல காமிச்ச பக்தி வைராக்கியம் இன்னைக்கு நமக்கு கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். அந்த வைராக்கியம் கடைசி வரைக்கும், ஆதி அன்பு நம்மள நிலைச்சிருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பணத்துக்கும் அல்லது பொருளுக்கும் அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கும் உலக மேன்மைக்கும் விலை போயிடுறத நம்ம பாக்குறோம். இடையில பாதியில விசுவாசம் கழண்டு போயிடுது. ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இருந்த அந்த வேகம் பாதியில ஊழியத்துல விட்டு விடுறாங்க. விசுவாசிகள் கூட முதல்ல போகிற அந்த வேகம், முதல்ல காட்டுகிற அந்த விசுவாசம் இடையில பாத்தீங்கன்னா விட்டுறாங்க. இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த விசுவாசம் அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி விலகி போகிறத பாக்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, தொடக்கத்துல எப்படி தொடங்கல அதே போல ஓடுங்க. சப்போஸ் ஒரு தடை தாண்டி ஓட்டத்துல போகும்போது பெஞ்சு கடியில் நுழைஞ்சு போற மாதிரி சில நேரம் நீங்க பெண்டாவர நேரமா வரும்பொழுது கூட அடுத்தது மறுபடியும் நிமிர்ந்து ஓடுங்க. நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த டார்கெட்டை நோக்கி பார்த்து நம்ம ஓட கத்துக்கொள்ள வேண்டும். அருமையான இந்த யூதாஸ் 12 அப்போஸ்தலரோட அவன் ஓட்டத்தை தொடங்கினான். அவன் என்ன செஞ்சான்? பண ஆசைனால பாதியிலே போட்டுக்கிட்டான். அப்போ பாதியிலே அவன் வந்து ஆண்டவரை விட்டு விலகிட்டான். இப்போ தேவனை விட்டு விலகுவதற்கு பல சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். சில நேரங்கள் இச்சைகள் வரலாம், சில நேரங்கள் சில பிரச்சனைகள் வரலாம், சில நேரங்கள் நமக்கு சோர்வுகள் வரலாம், கவலைகள் வரலாம். நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அருமையானவர்களே, சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சத்தியத்தினாலே நாம் சரியான வழியில, நேர் வழியில நாம் நடத்த வேண்டும். அதாவது நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் நம்ம விழாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. நான் நிற்கிறேன், நான் நல்லதா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஒவ்வொரு நிலையில நமக்கு எல்லாருக்குமே பரிசு உண்டு. நீங்க 11ஆம் மணி நம்ம நேரத்துல வந்தாலும் சரி, அதாவது பரலோக ராஜ்யம் ஒரு வீட்டெஜமானுக்கு ஒப்பா இருக்கிறது. தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில புறப்பட்ட ஒரு வீட்டெஜமான் போல ஒரு பணத்தை பேசி கூலி பேசி அழைக்கிறாரு தோட்டத்துக்கு. 3ஆம் மணி நேரம், 5ஆம் மணி நேரம், 11ஆம் மணி நேரம், எல்லா மணி நேரம் அவர் பாத்துக்கிட்டே வராரு. கடைசியில இருந்து அவர் வந்து கூலி கொடுத்துட்டு வர்றாரு. அப்ப முன்னாடி வந்து நினைக்கிறான் நமக்கு அதிகமா கிடைக்குமோ அப்படின்ட்டு. அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன செய்யறாரு? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கூலி, அந்த ஒரு பணத்தை பேசினபடி கொடுத்தார். இன்றைக்கு கூட கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஜீவ கிரீடம் பரலோக ராஜ்யத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ கிரீடம் அனைவருக்குமே நமக்கு ஆண்டவர் கொடுக்க காத்திருக்கிறார். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்காக ஜீவ கிரீடம் நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அருமையான நித்திய ஜீவனுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் செய்த வாக்குத்தத்தத்திலே பிரதானமான வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் செய்த வாக்குத்தத்தம். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தின்படி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறவர்கள் ஜீவ கிரீடத்தை, எல்லாருக்குமே கிரீடங்கள் உண்டு. ஏன்னா நம்ம ராஜாக்களா அழைக்கப்பட்டோம். இந்த உலகத்துல நம்ம ராஜாக்களா, நம்ம ஆவிக்குரிய உலகத்துல நம்ம ராஜாக்களா இருக்கணும். வெளியில நம்ம ராஜாவா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். ஆவிக்குரிய உலகத்துல நம்ம ராஜாவா இருக்கணும். பிசாசை ஜெயிக்கணும், பிரச்சனைகளை ஜெயிக்கணும், எல்லாவற்றையும் ஜெயிக்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் ஜெயித்து நாம் ஆவிக்குரிய ராஜாக்களா இருக்கும் பொழுது அதற்குரிய கிரீடத்தை நம்ம பரலோகத்துல பெற்றுக்கொள்ள போகிறோம். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது 1000 வருஷ அரசாட்சியில நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆகவேதான் தேவன் வந்து என்ன செய்யறாரு? நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சொல்ற, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லும்போது, நீங்க நன்றாய்தான் ஓடினீங்களே. கலாத்தியரை பார்த்து பவுல் கேட்கிற கேள்வி, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இன்னைக்கு நல்லா தானே போயிட்டு இருக்குது வாழ்க்கை, நல்லாதான் போயின்னு இருக்கிறீங்க, நல்லாதான் நீங்க வந்து ஓடிட்டு இருக்கிறீங்க, சத்தியத்துக்கு கீழ்படிச்சு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆனா சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அதனால நம்ம கவனமா இருக்க வேண்டும். அதுவும் காலம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அடையாளங்கள்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எல்லாவற்றிலும் நம்ம கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமா இருக்கிறது. ஆகவே நன்றாய் ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில
எந்த குறுக்கீடு வராதபடிக்கு நம்ம கவனமா இருக்க வேண்டும். அதாவது முதல்ல சாதாரணமா கூட சொல்லுவாங்க, உலக பழமொழி எல்லாம் கூட சொல்லுவாங்க, இந்த புது தொடப்பம் பாத்தீங்கன்னா நல்லா துமுறா பெருக்குமா. புது தொடப்பம் திமுறா பெருக்கும், பழந்தொடப்பம் பதுசா பெருக்கும். புது தொடப்பம் நல்லா நல்லா அழகா எல்லாம் பெருக்கும், அது பார்க்கவே நல்லா இருக்கும். ஆனா பழசாக ஆக ஆக இதாயிடும். இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு புது தொடப்பம் மாதிரி நம்மளுடைய கிறிஸ்துவ ஜீவன் நல்லாவே போயிட்டே இருக்கும். பழசாக ஆக ஆக அப்படியே இருக்கிற இடம் தெரியாம போயிடும். தேஞ்சு போன தொடப்பம் மாதிரி தேஞ்சு போன. அதுதான் தேவன் என்ன செய்யறாரு, நம்ம இன்னைக்கு நாம தேய்ந்து போனவர்களா இல்ல, பழசு ஆக ஆகதான் நாம என்ன செய்யணும், கர்த்தருக்கு என்று வைராக்கியமா மின்னுகிறவர்களாய் மாற வேண்டும். பாருங்க, கிரிக்கெட் விளையாட்டுல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன், ஓபனிங் பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாம இருந்தாக்கா அவரை என்ன செய்வாங்க, நிறைய ஒரு பாராட்டு. நாட் அவுட் ஆகல அப்படின்றதுக்கு நிறைய பாராட்டு, அதுக்கே ஒரு பிரைஸ் எல்லாம் கூட கொடுப்பாங்க கிரிக்கெட்ல. அப்ப பாத்தீங்கன்னா தேவன் கூட என்ன சொல்ற, நீ தொடங்கின ஓட்டத்துல, நீ ஓப்பனிங்ல நீ எப்படி நின்னியோ அதே போல முடிவு வரைக்கும் நீ அந்த உன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது, அதை க்ளோஸ் பண்ணும் பொழுது அங்க நீ நாட் அவுட் ஆகாம இருக்கணும். நாட் அவுட் ஆகக்கூடாது. நாட் அவுட் நீ அவுட் ஆகக்கூடாது, நீ தோத்து போக கூடாது, நீ இடையில பின்வாங்க கூடாது, தேஞ்சு போக கூடாது, நீ அழிஞ்சு போக கூடாது. தேவன் அதான் சொல்றாரு. அப்போ மரண பரியந்தம் நீ உண்மை உள்ளவனா இரு என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ காதுல இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு எரிகிற நெருப்புக்கும் சுழல்கிற வாளுக்கும் வேதனையான சித்திரவதையான மரணத்துக்கும் கடிந்து குதறும் மிருகங்களுக்கும் அஞ்சாமல் நாம ஓட வேண்டியதுலாம் இருக்கிறோம். இன்னைக்கு சூழ்நிலைகள் நமக்கு ரொம்ப மோசமா தான் இருக்கு. இன்னைக்கு உலகத்தை பார்த்தா மிக கொடிதான சூழ்நிலைகள். இனி வரும் காலங்கள் பொல்லாதவைகள் தான். இனிமே சமாதானம் ரொம்ப குறைவா இருக்கும். அருமையானவர்களே, அது உண்மை, நிச்சயம். இனி சமாதானம் இருக்காது. கிறிஸ்தவனுடைய ஜீவிதத்துல சமாதானம் இருக்காது. நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இது சொல்றது. கர்த்தர் வேண்டுகிட்டே இந்த காரியங்களை சொல்ல வைக்கிறாரோ என்னவோ தெரியல. இந்த சிமெனா சபை, இந்த வெளிப்படுத்தின விசேஷனுடைய காரியங்கள். ஏன்னா நாம இன்னும் பலப்பட வேண்டியவர்களா இருக்கிறோம். இனி காலங்கள் மோசமான காலங்கள், இனி மோசமான காலங்களா இருக்கும். இன்னைக்கு நாம் எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு ஆயத்தமாகிற காலங்கள். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாமே வரும். உலக முடிவுக்குரிய காரியங்கள் இவைகள் எல்லாம் உலக முடிவினுடைய காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்ற, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவர் நமக்கு சொல்ற, மரண பரியந்த உண்மையாயிரு, உன் விசுவாசத்துல உறுதியாயிரு. வேதம் தெரியும். பெருமழை சொரிந்து, மத்தேயுல 7ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதி அது விழவில்லை. காரணம், அது கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் இடப்பட்டிருந்தது. ஏன் அதிகமாய் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து என்ற அஸ்திவாரம், வார்த்தை என்ற அஸ்திவாரம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் அசைக்கப்பட மாட்டோம். இன்னைக்கு வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கண்மலையாகிய கிறிஸ்து என்ற அஸ்திபாரம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த வீடு அவர் மேல் கட்டப்பட்ட வீடாய் நாம் இருக்கும் பொழுது, பெருவெள்ளம் வருகிறது, பெருமழை வருகிறது, அப்படியே நம்மள மோதுது, காற்று எல்லாம் மோதுது. ஆனாலும் அது அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு வடநாட்டுல எத்தனை பேர் அசைக்கப்படாதவர்களா இருக்கிறார்கள். மூஞ்சில சாணி அடிக்கிறாங்க, எத்தனையோ விஷயங்கள் நடக்குது, அசைக்கப்படாமல் இருக்கிறார்கள். அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள், போராட்டங்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் பெற்றிருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை, யாக்கோபுல சொல்ல 4ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் சொல்றது, நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். மனுஷனா பிறந்தவன், நாசி சுவாசம் உள்ள மனுஷன் எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்தித்துதான் ஆக வேண்டும். அந்த மரணம் எந்த மரணமா இருந்தாலும் நம்ம எதிர்கொள்வதற்கு தைரியமா இருக்க வேண்டும். எல்லாருமே மண்ணுக்கு போக வேண்டியவர்கள். ஆனால் நமக்குள்ளே அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாதாரண உலக பிரகாரமாவே பாத்தீங்கன்னா பூமி அதிர்ச்சி வர இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், திபெத் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி பூமி அதிர்ச்சி வரக்கூடிய இடம். இந்தோனேஷியா இந்த பகுதிகள்லாம்
அவங்க எல்லாம் பாருங்களேன் ரெடியா இருப்பாங்க, எந்த சூழ்நிலைக்கு ரெடி ஆயிடுவாங்க. அதாவது விஷயம் தெரிஞ்சுட்டாக்கா தயாராயிடும், மனசு தயாராயிடும். இன்னைக்கு விஷயம் தெரியாமலே இன்னைக்கு சில ஊழியர்கள் சத்தியத்தை சத்தியமா சொல்லாததுனால இன்னைக்கு ஜனங்கள் பின்வாங்கி போகிறார்கள். நிறைய பேர் பின்வாங்கி போறாரு. சத்தியத்தை சத்தியமா சொல்லும் பொழுது மனசுல திடம் வரும் பொழுது, வைராக்கியம் வரும்பொழுது தைரியமா இருப்பாங்க. இப்போ இந்த பகுதியில பூமி அதிர்ச்சி வரும், அடிக்கடி வரும், தெரிஞ்சு அங்கதான் இருக்கிறாங்க. எப்படி வீடு போடுவாங்க? சின்ன மரப்பெட்டி வீடுகள்லாம் போட்டுக்குவாங்க. பூமி அதிர்ச்சி வரும், சில நேரம் உள்வாங்கும், அதுல போறவங்க போவாங்க, இருக்கிறவங்க அந்த வீடு எல்லாம் போயிட்ட பிறகு மறுபடியும் டக்குன்னு கட்டிக்கிற மாதிரி, எளிதாய் கட்டுகிற மாதிரியான வீடுகளை அவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் தெய்வம் என்ன செய்றாரு, இன்னைக்கு நம்மை கூட ஆண்டவர் என்ன செய்றாரு, எல்லாவற்றுக்கும் நம்ம அசையாமல் நிலை நிற்க வேண்டும் என்றால், இப்போ பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில அந்த பெரிய இரும்பு கம்பம் ஒன்றை புதைச்சி வச்சிருக்காங்க. இந்த பூமி அதிர்ச்சி வர இடங்கள்ல, அந்த பகுதிகள்ல அந்த கம்பத்தோட இணைத்து அவைகளை கட்டும் பொழுது என்னன்னா அந்த ஆட்டம் குறைய ஆரம்பிக்கிறது. இப்பொழுது கொஞ்சம் ஒரு புது ட்ரெண்ட் கண்டுபிடிச்சு அவங்க வச்சிருக்கிறாங்க. அதே போலதான் இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு விசுவாசம் வைராக்கியமா இருக்கும் பொழுது எத்தனை புயல் வரட்டும், எத்தனை அதிர்ச்சி வரட்டும், என்ன விதமான காரியங்கள் வரட்டும், எல்லா உபத்திரவத்தையும் தேவனுடைய பலத்தினாலே, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற எபேசு சபைக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தருக்கு வாக்களித்தார். அதே போல சிமினா சபைக்கு ஜீவ கிரீடத்தை வாக்களிக்கிறார். இன்னைக்கு நாம கூட என்ன செய்யணும், இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவர்களாய் ஓட வேண்டும். அருமையானவர்களை, மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அந்த ஜீவ கிரீடத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த கிரீடங்களை குறித்து சில ஒரு ஓரல் ஐடியா நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. மத்தேயு 19:27 இருந்து பார்க்கும்போது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே ஒரு கேள்வி அதுதான். நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றுறோம், நாங்க இவ்வளவு உபத்திரத்தெல்லாம் நாங்க சகிக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்னதான் எங்களுக்கு பலன்? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றார், மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயத்திற்கிறவர்களாய் 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அருமையானவர்களே, இதுதான் ஆளுகை தேவன் கொடுக்கிற ஒரு காரியம். அப்போ இந்த பூமியிலே நாம் கர்த்தருக்கு என்று நாம் இழக்கிறவைகளை பரலோகத்தில் நம்ம பெற்றுக்கொள்கிறதா இருக்கிறோம். இது சொற்ப காலம், 70 வருஷம், மிஞ்சினா 80 வருஷம், இன்னும் கொஞ்சம் போனா 120க்குள்ள எல்லாமே க்ளோஸ். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நித்தியம் எது? பரலோகம். அப்போ பரலோகத்துல எனக்கு கிடைக்கக்கூடிய ஆளுகைக்காக நான் ப்ரிப்பேர் ஆக வேண்டும், இங்க நான் தகுதி அடைய வேண்டும். அல்லது ஆண்டவர் சொல்றாரு, நீ பட போகிற பாடுகளை குறித்து நீ எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையார், அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்றார். அப்போ இந்த ஜீவ கிரீடத்தை யாருக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாருன்னா, யாக்கோபுல மிக அழகா ஆண்டவர் சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு பிரச்சனை, ஒரு சோதனை, ஒரு சிக்ஷையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு கர்த்தர் என்ன செய்யறான், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அப்ப சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால்தான் நாம என்ன செய்ய வேண்டும், இந்த உபத்திரத்துக்கு ரிவார்டு தான் ஜீவ கிரீடம். உபத்திரத்துக்கு அதாவது பலவிதமான கிரீடங்கள் உண்டு. நீதியின் கிரீடம் உண்டு, மகிமின் வாடாத கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், கிருபையினால் இரக்கங்களிலான கிரீடங்கள், மகிழ்வினால் கனத்திலுமான கிரீடங்கள், அழிவில்லாத கிரீடம், அபிஷேக தைலமாகிய கிரீடம், பொற்கிரீடம், இப்படி அநேக கிரீடங்கள் உண்டு. நீதியின் கிரீடம்லாம் நான் பாக்குறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கணும், இது முதல் நீதியின் கிரீடம் காண வைக்கப்பட்டிருக்கிறார். தீமோத்தேயுல சொல்லுவார், பவுல் சொல்லுவார். ஆனா ஜீவ கிரீடம் என்பது ஜீவன் உள்ளவர்களுக்கு, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று வைராக்கியமாய், இயேசு கிறிஸ்துக்கு என்று நம்ம வைராக்கியமாய் சிற்றைகளை சோதனைகளை சகித்து
நாம் கர்த்தருக்கு என்று நம்ம ஜீவனை அர்ப்பணிக்கும் பொழுது அதாவது என்னன்னா, தன்னை வெறுத்து அவருடைய சிலுவை சுமந்து செல்லுகிறவன். ஆண்டவர் தான் சொல்ற, தன்னை வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. அப்ப தன்னை வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பின்னாடி போகணும், இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி போகணும். அப்படி போகிறவன் என்னன்னா, ஜீவனை வெறுத்தவனா இருக்கிறான். அது ஜீவ கிரீட பெறுவதற்கு தகுதியானவனா இருக்கிறான். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை எழுந்து போகிறான், சிநேகிக்கிறவன் அதை எழுந்து போகிறான். யோவான் 12:35 தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை எழுந்து போகிறான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ நித்திய ஜீவ காலமாய் தன்னை காத்துக் கொள்கிறான். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில நம்மை கொஞ்சம் வெறுக்க ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய ஆசாபாசங்களை அடக்க ஆரம்பிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம 1 மணி நேரம் பிரேயருக்கு வரதுக்கு எவ்வளவு யோசிக்கிறோம், அந்த 1 மணி நேரம் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு எவ்வளவு யோசிக்கிறோம். எப்படி நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நிக்க போறோம்? கொஞ்சம் யோசிங்க. அந்த 1 மணி நேரம் ஆண்டவருக்காக, 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் தேவனுக்காக நான் ஸ்பெண்ட் பண்றேன்னா, அந்த ஜீவனை சிநேகிக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்காக 23 மணி நேரம் செலவு பண்றீங்க, ஆண்டவருக்காக 1 மணி நேரம் செலவு பண்றீங்களா? உங்களுக்காக 24 மணி நேரத்துல 23 மணி நேரம். இப்போ இன்னைக்கு நான் தேவனுக்காக எவ்வளவு நேரத்தை செலவு பண்றேன்? ஆண்டவருக்காக நாம் வைராக்கிய பாராட்டுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்போ நீதியின் கிரீடம் என்பது நம்ம ஓட்ட பந்தயத்துல நம்முடைய விசுவாச ஓட்டத்தை காத்துக்கொள்வதனால நமக்கு நீதி கிரீடம் கிடைக்கிறது, விசுவாசத்தை காத்துக்கொள்வதனால. அதே போல பாத்தீங்கன்னா, ஊழியக்காரர்களுக்கு ஒரு கிரீடம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்துக்கு அல்ல, உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாய் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நடுவாடத்தில் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கொடுப்பார். மகிமையுள்ள வாடாத கிரீடம். அதே போல 1 தெசலோனிக்கேயர்ல நம்ம பார்க்கும்பொழுது, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருக்கிறீர்கள். யாரெல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அவர்கள் தான் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருக்கிறார்கள். நம்ம ஆயத்தமாய் இருக்கும் பொழுது நாமே அவருடைய மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருக்கிறோம். அதனாலதான் எனக்கு பிரியும் வாஞ்சியம் உள்ள சகோதரரை, எனக்கு சந்தோஷம் கிரீடமானவர்களே, நாம் எல்லாம் தேவனுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் நாம் மாறுகிறோம். அதே போல தேவன் சொல்றாரு, நம்ம கிருபையினால இரக்கங்களினால முடிசூட்டுகிற தேவன். நமக்கு கிருபை ஒரு கிரீடமாய் ஆண்டவர் வைக்கிறார், இரக்கத்தை ஒரு கிரீடமா வைக்கிறார். அப்படியாய் நம்ம ஒவ்வொரு நாளும் அவரால் நம்ம மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நடத்தப்படுகிறவர்களா இருக்கிறோம். அதே போல மகிமையினாலும் கனத்தினாலும் மனுஷனை முடிசூட்டுகிறார். தேவன் ஒரு மகிமையினாலும் கனத்தினால் முடிசூட்டுகிறார். அவருடைய கிரியைகள் அத்தனை மேல அதிகாரியை வைத்திருக்கிறார். சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படி வைக்கிறார். அவனுடைய பாதங்களுக்கு கீழே வைத்திருக்கிறார். தேவதூதர்ல சற்று சிறியவராக படைத்திருக்க எபிரேயர் 2:7 வாசித்தீங்கன்னா தெரியும். அப்போ மகிமை கனம் எல்லாம் நமக்கு ஒரு கிரீடமா வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம ஒவ்வொருவரும் பாருங்க, அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவர்களா நம்ம ஓட வேண்டும். இன்னைக்கு மனுஷன் ஓடுறதெல்லாம் என்ன? அழிவுள்ள கிரீடம், பேருக்கும் புகழுக்கும் பணத்துக்கும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா +2ல நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டாக்கா டீச்சர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப கொண்டாட்டம் இல்லையா? அப்போ ஏன்னா நல்ல ஒரு 100% இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அது நல்ல விஷயம்தான். ஆனாலும் அதுல நாம் செலுத்துகிற கவனம், இன்னைக்கு ஆவிக்குரிய விஷயத்துல எனக்கு அந்த கிரீடம் கிடைக்கும்படிக்கு, அந்த பேர் கிடைக்கும்படி நான் என்னுடைய கவனத்தை செலுத்துகிறேன். நான் பந்தய சாலையில ஓடுறவங்க எல்லாம் ஓடுறாங்க, பந்தயத்தை எல்லாம் ஒருவன் தான் பந்தயத்தை பெற முடியும். ஆனா நீங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. நம்ம ஆண்டவர் ஒரு ஆலோசனை கூட, நீங்கள் எல்லாருமே பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரைஸ் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவங்க அழிவுள்ள கிரீடத்துக்கு ஓடுறாங்க, அதுல 1-2 பேருக்கு தான் கிடைக்கும். ஒரு ஸ்கூல்ல ஜெயிக்கிறவங்களுக்கு தான், 100% எடுக்கிறவங்களுக்கு தான்
அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு பேரு புகழ் கிடைக்குது. எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. 100க்கு 100 எடுக்கிறவங்களுக்கு தான் பேரு, யாரோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான். ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டு சொல்ல, அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அவர்கள் ஓடுகிறார்கள், நாம அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்ப நாம எல்லாம் நம்ம ஓடுகிற விசுவாச ஓட்டம், நம்முடைய ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஓடுகிற ஓட்டம், ஆண்டோடைய அஸ்திவாரத்து மேல் கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை, இது எல்லாமே நம்மை அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மை நடத்துகிறது. அதனால்தான் அருமையானவர்களே, நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். அதே போல நம்ம மேல இருக்கிற அபிஷேக தைலம் என்கிற கிரீடத்தை நம்ம இழக்க கூடாது. தேவன் என்ன செய்யறாரு, பரிசுத்த தைலத்தை நம் தலைமையில ஊற்றுகிறார். அபிஷேக தைலம், அதுதான் பரிசுத்தாவினுடைய முத்திரை. லேவியராகமத்துல சொல்லும் பொழுது அது அபிஷேக தைலம் 21 அதிகாரம் 12வது வசனம் சொல்லும் பொழுது, அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. யார் மேல்? பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அபிஷேக தைலம் நம்மை பரிசுத்தத்தின் பாதையில நடத்த உதவியாக. அதனால்தான் அது முத்திரையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது ஒரு கிரீடமாய் நமக்கு இருக்கிறது. பிசாசுக்கு தெரியும், நம்மை பார்க்கும் பொழுது பிசாசு அலறுவான், இவர்கள் மேல் பரிசுத்த தைலம் இருக்கிறது, பரிசுத்த அபிஷேகம் இருக்கிறது, இவர்கள் மேல் பரிசுத்த கிரீடம் இருக்கிறது. அதனால்தான் நம்மை பார்த்து அவன் பயப்படுகிறான். நம்மை சுற்றில ஆண்டர் வேலி அடித்து வைத்திருக்கிறார். அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறது உண்டு, அவருடைய கிருபை இல்லாமல் நாம் பாதுகாப்பா இருக்க முடியாது. அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, சத்தியத்தின் மேல் நீங்கள் கட்டப்படுங்கள், விசுவாசத்தின் ஓட்டத்தை ஓடுங்கள், தைரியமாய் ஓடுங்கள், வார்த்தை கொண்டு பட்டயத்தை எடுத்து நீங்கள் போராடுங்கள். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை கொண்டு நம்ம போராட வேண்டும். இன்னைக்கு வார்த்தை இன்னும் அந்த பட்டயத்தை எடுக்கலன்னா ஜெயம் எடுக்கவே முடியாது. ஆகவே அருமையானவர்களே, இப்படி நிறைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா பொற்கிரீடங்கள், நிறைய கிரீடங்கள் இந்த பூமியில இருந்தாலும் ஆண்டவன் நமக்கு வச்சிருக்கிற இந்த கிரீடங்கள் ஆவிக்குரிய கிரீடங்கள், ஆவிக்குரிய கிரீடங்கள். சிமினா சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த கிரீடத்தை குறித்து அவர் பேசுறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு ஜீவனை பாராமல் மரணம் பரியந்த உண்மையா இருக்கிறவர்களுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை அவர் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஏன்னா அவரே ஜீவ பலியை தன்னை ஊற்றி இருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக அவர் என்ன செய்கிறாரு, ஜீவ பலியாய் தன்னை ஊற்றின அந்த நிலையில அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜீவனை பாராமல் அவருக்கு உண்மையா நடக்கும் பொழுது அவர் என்ன செய்யறார், அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுக்கிறார். தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை அன்பினுடைய மிகுதியால் கொடுத்திருக்கிறார். அந்த அன்பினுடைய மிகுதியின் உச்சகட்டம் தான் ஜீவ கிரீடத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த அன்பினுடைய மிகுதி தான் ஜீவ கிரீடம். ஏன்னா அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் அந்த ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல யாருக்கு அன்பு கூறுகிறாரோ அவர்களுக்கு தான் அந்த ஜீவ கிரீடம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்களேன், இந்த கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தால் மாத்திரம்தான் உபத்திரத்தை நம்ம சகிக்க முடியும், மரண பரியந்தம். இந்த அன்பு நம்முடைய உள்ளத்துல ஆண்டவர் இந்த பரிசுத்தாவினால அந்த அபிஷேக தைலத்துல ஊற்றுகிறார். தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு தான் நம்மளை பாடுகளை சகிக்க வைக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா ரிச்சர்டு உம்ராண்டு குறிச்சு பார்க்கும் பொழுது அவரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். என்ன வார்த்தைன்னு சொன்னாக்கா, கொஞ்சமா நெருப்பு இருக்கும் போது காத்து வீசுச்சுன்னா அணைஞ்சிடும். ஒரு சின்ன நெருப்பு ஒன்னும் இல்ல, ஒரு பத்தி குச்சி பத்த வச்சீங்கன்னா காத்து வீசுச்சுன்னா அணைஞ்சிடும். ஆனா அதுவே ஒரு பெரிய நெருப்பு, ஒரு 4-5 கட்டை விறகு, 5 கட்டை விறகுனா காத்து வீச வீச பாத்தீங்கன்னா அது இன்னும் பத்திக்கிட்டே எரியும். காற்று வீச வீச இன்னும் பத்திக்கிட்டே எரியும். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, ஒரே ஒரு வத்தி குச்சி கிழிச்சு நீங்க வச்சீங்கன்னா அது ஒரு காத்து அடிச்ச உடனே ஒண்ணும் இல்ல நம்ம வாயில ஊதுனாவே அணைஞ்சிடும். ஆனா அதே ஒரு 4-5 விறகு, ஒரு 10 விறகு வச்சு நீங்க பத்த வச்சு அது எரிய நீங்க உங்க வாயில ஊதுங்க பாருங்க, இன்னும் பற்றி கொண்டு எரியும்.
அடுப்பு வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். அதே போல காற்று அடிச்சா நல்ல சும்மா அனல் பத்திக்கிட்டு எரியும், நாலா பக்கம் அனல் போகும். இதுதான் ஆண்டவர் சொல்றார். கிறிஸ்துவின் அன்பு ஒருத்தர்கிட்ட கொஞ்சமா இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்க என்ன செய்றாங்க, அது தளர்ந்து போயிடுவாங்க, விழுந்து போயிடுவாங்க, ஆண்டரை விட்டு விலகிடுவாங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா நீங்க கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்க ஆரம்பியுங்கள், அன்பு செலுத்த ஆரம்பிங்கள். ஆண்டவரை நேசிக்க நேசிக்க அந்த அனல் உங்களுக்குள், அன்பின் அனல் உங்களுக்குள் வரும்போது, அதனால்தான் லவோதிகா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்வார், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பா இருக்கிற அனல் இருந்தா தானே அவர்கள் கர்த்தருக்கு என்று வைராக்கியம் நிற்க முடியும். அங்க அனலே இல்லை, குளிரும் இல்லை, வெது வெதுப்பு. கொஞ்சம் சர்ச்சுக்கு போறது, கொஞ்சம் எங்க தலை காமிக்கிறது, வாழை காமிக்கிறது, அந்த மாதிரிதான். அப்போ தேவன் என்ன செய்யறாரு, அப்படிப்பட்டவர்கள் அணிந்து போகிறார்கள், அணிந்து போகிறார்கள். இன்னைக்கு தேவனா தான் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம காற்று அடிக்கும், அனல், அது அந்த பிரச்சனைகள் வரும், உங்க வாழ்க்கையில உபத்திரங்கள் வரும், சோதனைகள் வரும், டெம்டேஷன் வரும், அடுத்து 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 உபத்திரங்கள் வந்துட்டு தான் இருக்கும். நீங்க சாதாரணமான ஆள் இல்லை, இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த பூமிக்குரிய உபத்திரங்கள் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவன் மேல் வைக்கிற அன்பினால் எல்லாமே ஒதுங்கி ஓடிட்டு, நெருப்பு இருக்கிற இடத்துல பாம்போ பல்லியோ பூச்சியோ எதுவும் வராது, காட்டு மிருகங்கள் கிட்ட வராது, நெருப்பு இருக்கிற இடத்துல வராது. அருமையானவர்களே, தேவனுடைய அன்பு அனல் கொண்டு உங்களுக்குள் வீச ஆரம்பித்தால் அந்த அன்பு உங்களை என்ன செய்ய, எல்லாவற்றிலிருந்து மீட்டெடுக்கும், எல்லாவற்றையும் ஜெயிக்க வைக்கும். இன்னைக்கு தேவன் சொல்ல, உலக பிரகாரமான வெற்றி கிரீடங்களை பெற மக்கள் எவ்வளவு பாடுபடுறாங்க, எந்த தியாகமும் செய்ய தயங்குறது இல்ல, ஆனா சரீரத்தையெல்லாம் ஒடுக்குறாங்க. ஆனா தேவனுக்கு என்று தேவனுடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, நமக்காக நித்திய ஜீவனை கொடுக்கிற ரெடியா இருக்கிற அந்த தேவனுக்காக அந்த வைராக்கியம் பாராட்டி அவர் சொல்ற ஒரே கண்டிஷன், என்னை நேசி, என்னை நேசி, என்னை நம்பு, என்னை நம்பு, என்னை நேசி. அவ்வளவுதான். அவர் சிம்பிளா சொல்றாரு, என்னை நம்பு. முதல்ல இன்னைக்கு நம்புறதே இல்லை, ஆண்டவரை நம்புறதே இல்லை. ஆனால்தான் பிசாசு உங்களை மேற்கொள்றான். ஆண்டவரை நம்பாதவங்களதான் பிசாசு மேற்கொள்றான். ஆண்டவர் மேல அன்பு செலுத்தாதவங்களதான் பிசாசு மேற்கொள்றான். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் நம்புங்க. அதான் விசுவாசம், நம்பிக்கையினோட உச்சக்கட்டம். பாருங்க, இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன செய்யணும், தேவனுக்கு என்று நம்ம வைராக்கிய பாராட்டுகளா இருக்க வேண்டும். இப்போ கொரியால கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஒலிம்பிக் பந்தயம் நடக்கும்போது ஒரு பெண் பல கோல்டு மெடல்ல வாங்குறாங்க. அப்போ என்ன செய்றாங்க, அந்த கொரியால அது எல்லாரும் அவளை பாராட்டுறாங்க. அப்போ அவளுக்கு ஒரு கோல்டன் கிரவுன் ஒன்னு வச்சு அவளை பாராட்டுறாங்க, குயின் ஆஃப் கேம்ஸ் அப்படி சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கிரீடம் வச்சு பாராட்டி அவளுக்கு வைக்கிறாங்க. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கிரவுன் வச்சு பாராட்டும் போது அவளுக்கு ஒரு சந்தோஷம், அவளுடைய குடும்பத்திற்கு சந்தோஷம். எல்லாம் ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கே இந்த உலகம் அவ்வளவு கௌரிக்குதுன்னா, நம்ம கர்த்தருக்காக பாட அனுபவிக்கும் போது, கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கும் போது, கர்த்தர் நமக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கிறார். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பைபிள்ல இருக்குது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 55, 56 வசனங்கள் நீங்க வாசினா தெரியும். ஸ்தேவான் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டுட்டே இருக்கும் பொழுது எல்லாரும் கல்லெடுத்து அடிக்கிறாங்க. கல்லெடுத்து அடிக்க 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 அவர் என்ன செய்யறாரு, வானத்தானாந்து பாக்குறாரு. பார்த்தாக்கா பிதாவினுடைய வலது பாரசத்துல இயேசுவன நின்னுட்டு இருக்கிறார். எல்லா வசனங்களும் எப்படி சொல்லுது, இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்து வீற்றிருப்பதை அப்படின்னு தான் இருக்கும். வீற்றிருக்கிறார், வீற்றிருப்பதை பார்க்கிறோம், அப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஸ்தேவான் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நிற்கிறதை காண்கிறேன். அதுக்கு என்னன்னா, அந்த அளவுக்கு ஒரு கனத்தை கொடுக்கிறார். பிதாவானவ என்ன செய்யறாராம், அவரை துதிக்கிற பிள்ளைகள், அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ற பிள்ளைகள், அவருக்கு வைராக்கியமா இருக்கிறவர்களை அவர் கனப்படுத்துகிறார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறோம், என்னை கனப்படுத்துகிறார். அதே போல அவருக்கு என்று நம்ம மகிமை உள்ளவர்களாய் நம்ம இருக்கும்போது அவர் என்ன செய்யறார், நம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஒவ்வொருவரும் தேவனை கனப்படுத்தும் போது, தேவனை விசுவாசித்து நம்ம ஓடும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறார், நமக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுகிறவரா இருக்கிறார். நமக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எப்ப என் மகளை சந்திப்பேன், எப்ப என் மகனை சந்திப்பேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். விக்டோரியா மகாராணி கூட பாத்தீங்கன்னா ஒரு முறை யுத்தத்துல போராடி கஷ்டப்பட்டுட்டு வந்த வீரர்களை சந்திக்கும் பொழுது
ஒரு போர் வீரனுடைய இப்ப ரெண்டு கால்களும் கட்டாயிட்டு அப்படியே முடமா இருக்கிறான். ஆஸ்பத்திரியில வந்து பார்க்கும்போது எல்லாரும் பார்த்துட்டு வராங்க. இந்த ரெண்டு காலம் முடமா இருக்கிற அந்த போர் வீரன்கிட்ட கிட்ட வந்து அந்த போர் வீரனுடைய நெத்தியில முத்தமிட்டு, நல்லது உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, போர் வீரனே என்று சொல்றத பாக்குறான். அப்படி சொன்ன உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஆனந்த கண்ணீர். அருமையானவர்கள், இன்றைக்கு தேவன் அப்படிதான், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, ஊழியக்காரிகளே, விசுவாசிகளே அப்படின்னு நம்ம ஆண்டவர் அழைக்க போகிறார். அவருக்கு என்று வலது பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து அவர் அழைக்க போகிறார். இடது பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்துட்டு அவர் என்ன செய்ய போறாரு? கடிந்தாப்புறப்படுத்துகிறார். ஆகவே இந்த நாளில கூட தேவன் நமக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுத்த இந்த சத்தியங்களை நம்ம சரியா புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் இதனுடைய சிறு பகுதி, இன்னும் ஒரு 2 பாயிண்ட் இருக்குது, 2 காரியங்கள், அந்த சிமனாவினுடைய காரியங்கள், அதையெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறதை 11வது வசனமும் 10வது வசனத்து கடைசி காரியங்களையும் நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு அவன் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், மாறாதவரே ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். உமது அன்பிலே நிலைத்திருந்து அனல் கொண்டு நாங்கள் பற்றி எறிய உதவி செய்யுங்க. எங்களுக்கு வருகிற போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிற வல்லமை எங்களுக்கு கொடுங்கப்பா. எல்லாம் வரும், ஆனால் நாங்கள் அனல் கொண்டு இருந்தாதான் அதெல்லாம் ஜெயிக்க முடியும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீர் அப்படியே செய்ய போகிறீர்கள், அதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.